ரீசெண்டாக ஆஷனா அவரோட ஐபிஎல் ரிட்டையர்மெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கடுத்து ஃபேன்ஸ் எல்லாருமே நெக்ஸ்ட் எந்த லீக்ல ஆஷனா பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி லேட்டஸ்ட்டாக கிரிக் பஸ் ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இன்னும் சில சிஎஸ்கே அண்ட் ஐபிஎல் அப்டேட்ஸ் இருக்குது, அதெல்லாம் பற்றியுமே கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ கண்டிப்பாக என்ன இருக்கும், வீடியோக்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். நம்ம ருத்து ரீசெண்டாக புச்சிபாபு ட்ராஃபி ப்ளே பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கடுத்து இப்போ வெஸ்ட் ஜோனை ரெப்ரசென்ட் பண்ணி துலீப் ட்ராஃபியில் ப்ளே பண்ண போறாரு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க எதில் ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க அப்படிங்கறத. பட் இப்போ வந்து இந்த துலீப் ட்ராஃபி ஸ்ட்ரீம் பண்ண போறது கிடையாது, ஜஸ்ட் ஃபைனல்ஸ் மட்டும் தான் ஸ்ட்ரீம் பண்ண போறாங்களாம். ருத்ராஜோட டீம் வெஸ்ட் ஜோன் வந்து டைரக்டாவே செமிஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆகியிருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து சென்ட்ரல் ஜோனுக்கு அகேன்ஸ்டா வந்து செப்டம்பர் 4 அன்னைக்கு மேட்ச் ப்ளே பண்ண போறாங்க. அந்த மேட்ச் வந்து உங்களால எந்த ஒரு இதுலையுமே வந்து வாட்ச் பண்ண முடியாது, ஜஸ்ட் நீங்க வந்து ஸ்கோர் கார்டு அப்படி தான் தெரிஞ்சுக்க முடியும். பட் ஃபைனல்ஸ் பார்த்தா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லேயே லைவா டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. துலீப் ட்ராஃபியோட ஃபர்ஸ்ட் கேம் நார்த் ஜோன் வெர்சஸ் ஈஸ்ட் ஜோன் கேம்ல பார்த்தா வந்து நம்ம அன்ஷுல் கம்போஜா வந்து பிளேயிங் லெவலில் செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அன்ஷுல் கம்போஜா வந்து நார்த் ஜோனோட ஸ்குவாட்ல இருக்காரு, ஓகேங்களா. பட் அந்த ஸ்குவாட்ல தான் வந்து ஹர்ஷித் ராணாவுமே இருக்காரு. ஸோ ஹர்ஷித் ராணா தான் 11ல ப்ளே பண்ண வச்சிருப்பாங்க. இனிமே நார்த் ஜோன் அண்ட் சவுத் ஜோன் பார்த்தா வந்து செமிஃபைனல்ஸ்ல மேட்ச் ப்ளே பண்ண போறாங்க. அந்த கேம்லயாவது நம்ம அன்ஷுல் கம்போஜ் மேட்ச் ப்ளே பண்றாரா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அஸ்வின் SA20ல ப்ளே பண்ண போறாரா, ILT20ல ப்ளே பண்ண போறாரா, இல்ல The 100 அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருந்துச்சு. இப்போ அதுக்கு ஒரு விடை கிடைச்சிருச்சுங்க. ILT20ல தான் அஸ்வின் ப்ளே பண்ண போறாரு. ஸோ டிசம்பர் 2 ஆரம்பிக்க போற ILT20 சீசன் 4ல ஆஷனா கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு. ILT20 ஆக்ஷன் பண்ண வர செப்டம்பர் 30th அன்னைக்கு நடக்க போறது துபாயில. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்ஷனா இருக்க போறது இந்த லீக்குக்கு. ஸோ இந்த ஆக்ஷன்ல ஆஷனா அவரோட நேமையுமே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஸோ கிரிக் பஸ் வந்து ஆஷனாவை கான்டாக்ட் பண்ணப்போ ஆஷனா என்ன சொல்லியிருக்காருன்னா, எஸ் நான் ILT20யோட ஆர்கனைசர்ஸோட வந்து இன் டாக்ஸ்ல தான் இருக்கேன், ஹோப்ஃபுல்லி நான் ஆக்ஷன்ல ரெஜிஸ்டர் பண்ண எனக்கு ஒரு பையர் கிடைப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குன்னு நம்ம ஆஷனா சொல்லியிருக்காரு. எப்படி SA20ல ஒரு இந்தியன் ரிட்டையர்டு கிரிக்கெட்டரா வந்து நம்ம DK ப்ளே பண்ணியிருப்பாரோ அதே மாதிரி இப்போ ஆஷனா வந்து இந்த ILT20ல ப்ளே பண்ண போறாரு. ப்ரீவியஸ் ILT20 எடிஷன்ல பண்ண நம்ம அம்பாட்டி ரைடு MA எமிரேட்ஸ்க்காக ப்ளே பண்ணியிருக்காரு. எந்த பிரான்சைசி ஆஷனா பிக் பண்றாங்க அப்படிங்கறத பார்ப்போம். அண்ட் ஆஷனா வந்து கேப்டனா கூட அந்த பிரான்சைசி வந்து அப்பாயிண்ட் பண்றதுக்குமே சான்சஸ் இருக்கு. SA20 ஆக்ஷன் ஸ்ட்ரீமிங் அப்படியே நமக்கு கிடைச்சிருக்கு கைஸ். ஸோ SA20 ஆக்ஷன் வந்து வர செப்டம்பர் 9 அன்னைக்கு நடக்க போகுது இல்லையா. ஸோ செப்டம்பர் 9 5:30 PM இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஆரம்பிக்கும். ஸோ ஆக்ஷன் பண்ணா உங்களால ஜியோ ஹாட்ஸ்டாரை லைவா வாட்ச் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம CSK சென்னையில் வந்து மிட் சீசன் ட்ரையல்ஸ் வந்து இந்த IPL 2025 அப்போ நடத்திருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு 3 பிளேயர்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம உர்வில் படேல் அட்டென்ட் பண்ணியிருப்பாரு, அவர் CSKோட ஸ்குவாட்ல வந்து ஆட் ஆகியிருப்பாரு. தென் செகண்ட் பிளேயர் ஒரு இந்தியன் ஆல்ரவுண்டர் அமன் கான், அண்ட் தேர்டா வந்து ஒரு இந்தியன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் சல்மான் நிசார். இவர் வந்து கேரளாவை சேர்ந்தவர். அண்ட் இப்போ நடந்துட்டு இருக்கிற கேரளா கிரிக்கெட் லீக்ல இவர் தாங்க சென்சேஷனே. பிகாஸ் லாஸ்ட் 12 balls ஆஃப் தி இன்னிங்ஸ் அப்போ வந்து 11 சிக்ஸஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பசில் தம்பிக்கு எதிராக 19th ஓவர்ல வந்து 31 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் IPL மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்பெல்ஸோட லிஸ்ட் எடுத்து போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பசில் தம்பியோட பேர் இருக்கும் அதுல. இனிமே பேக் டு சல்மான் நிசார், ப்ரூட்டல் பேட்டிங், அதாவது பாரம்பரியமே பார்க்காம வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நோ மர்சி ஷோன் டு த bowlers. அவர் ப்ளே பண்ண இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் 13 balls எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் 16 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் ஃபேஸ் பண்ண 13 ballsல 70 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 26 ballsல லிட்டரலி 86 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நாட் அவுட்ல ஃபினிஷ் பண்ணியிருப்பாரு. ஸோ சல்மான் நிசார் ஓவர் நைட்ல ஒபாமான்ற மாதிரி பயங்கர சென்சேஷனா மாறிட்டாரு இந்த ஒரு கேம்க்கு அப்புறமா. CSK இவரை ட்ரையல்ஸுக்கு கூப்பிட்டு வாட்ச் பண்ணியிருக்கிற காரணத்தினால மேபி IPL 2026ல இவரை வந்து நம்ம CSKோட ஸ்குவாட்ல எதிர்பார்க்காம அப்படிங்கிற ஒரு சில கேள்வி கண்டிப்பா ஃபேன்ஸுக்கு இருக்கும். அது இருக்கிறதுல தப்புமே கிடையாது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பேட்டிங்க்கு அப்புறமா யாரா இருந்தாலுமே அவர் மேல கண்ணு வைக்க தான் செய்வாங்க. டெஃபினட்டாவே IPL 2026 ஆக்ஷனுக்கு சல்மான் நிசார் ரெஜிஸ்டர் பண்ணுவாரு. ஸோ பார்க்கலாம் எந்த பிரான்சைசி அவர் பிக் பண்றாங்க அப்படின்னு. RCBயோட அஃபிஷியல் ஹேண்டில்ஸ்ல இருந்து செகண்ட் போஸ்ட் வந்திருக்கு அபவுட் RCB கேர்ஸ். ஸோ முன்னாடி வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் RCB கேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு RCB ஒரு நியூ இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க அப்படின்னு. ஸோ இப்போ அதை பத்தி வந்து லேட்டஸ்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டாம்பீட் இன்சிடென்ட் அப்போ இறந்து போன 11 பேரோட ஃபேமிலிஸ்க்கு வந்து 25 லட்சம் வந்து RCB டொனேட் பண்ணியிருக்காங்க. இது ஜஸ்ட் பிகினிங் தான்ப்பா, இது ஒரு லாங் டர்ம் கமிட்மெண்ட், நாங்க இன்னுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவோம் அப்படின்னு RCB சொல்லியிருக்காங்க. ஸோ மோர் டீடைல்ஸ் ஆன் RCB கேர்ஸ் சூன் அப்படின்னு சொல்லிட்டு RCB இந்த ஒரு போஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து RCB என்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்க போறாங்கன்னு. The 100 ஃபைனல்ஸ் இன்னைக்கு நடந்திருக்கும். ஸோ ஓவல் இன்வின்சிபிள்ஸ் MAயோட பிரான்சைசி பார்த்தா வந்து அகேன்ஸ்ட் ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ MAயோட பிரான்சைசி ஓவல் இன்வின்சிபிள்ஸ் தான் வந்து ட்ராஃபியுமே லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதுல என்ன ட்விஸ்ட்னா, MAயோட லிஸ்ட் ஆஃப் ட்ராஃபீஸ்ல இது வராது. அதாவது இப்போ நீங்க ILT20 எடுத்தீங்கன்னா MAயோட பிரான்சைசி வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவோம். ஆனா இப்போ இந்த The 100ல MAயோட பிரான்சைசி வின் பண்ணியிருக்காங்க நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இப்போதைக்கு ஓனர்ஷிப் வந்து சேஞ்ச் ஆகல. நெக்ஸ்ட் இயர்ல இருந்தா பார்த்தீங்கன்னா அது இம்ப்ளிமெண்ட் ஆக போற காரணத்தினால நெக்ஸ்ட் இயர்ல இருந்து ஓவல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ட்ராஃபி லிஃப்ட் பண்ணாங்கன்னா அப்போ வந்து அது MAயோட லிஸ்ட் ஆஃப் ட்ராஃபீஸ்ல கண்டிப்பா ஆட் ஆகும். ஃபைனலா வீடியோ முடிக்கிறது முன்னாடி ரீசெண்டா RR அவங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் மூலமா வந்து ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ RRோட ஹெட் கோச் ராகுல் டிராவிட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிலீஸ்
செய்யப்பட்டிருக்கார். அந்த ஒரு தேங்க்யூ போஸ்ட்ல ஆர்ஆர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க ராகுல் டிராவிடுக்கு ஒரு ஹையர் பொசிஷன் வந்து ஆஃபர் பண்ணியிருந்தோம், அதாவது ஹெட் கோச்சுக்கும் மேல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பொசிஷனை வந்து நம்ம ராகுல் டிராவிட் அக்செப்ட் பண்ணல அப்படிங்கிறதையுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஹையர் பொசிஷன் ஆஃபர் பண்ணியாவது ராகுல் டிராவிடை வந்து ஸ்டே பேக் பண்ண வைக்கிறதுக்கு தான் ஆர்ஆர் வந்து யோசிச்சிருக்காங்க அண்ட் அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸ்டில் ராகுல் டிராவிட் வந்து டீமை விட்டு வெளியே போறாருன்னா அப்ப கண்டிப்பா ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நம்ம கிளியரா தெரியுது. ஸோ சஞ்சு சாம்சன் அண்ட் ராகுல் டிராவிட் இவங்க ரெண்டு பேருக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறதுமே சில ஃபேன்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சின்ஸ் ஜூலை ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ராகுல் டிராவிட் பண்ண இன் கான்டாக்ட்ல தான் இருந்திருக்காங்க. ஸோ டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டு தான் இருந்திருக்கு. ஸோ வந்து நம்ம ஆர்ஆரோட ஓனர் மனோஜ் படாலே வந்து வாஸ் கீன் டு ரீடைன் ஹிம் தான் அண்ட் அவருக்கு டிஃப்ரெண்ட் பொசிஷன் கொடுக்கறதுலையுமே வந்து அவங்க வந்து வில்லிங்காக தான் இருந்திருக்காங்க. பட் ராகுல் டிராவிட் வந்து அதை அக்செப்ட் பண்ணாம தான் போயிருக்காரு. ஆர்ஆர் அவங்களோட நெக்ஸ்ட் ஹெட் கோச் யார் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணலனாலும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா குமார் சங்கக்காரா தான் நெக்ஸ்ட் ஹெட் கோச்சா வந்து டேக் ஓவர் பண்ண போறாருன்னு. கரண்டா ஆர்ஆர் டீம் டைரக்டரா வந்து குமார் சங்கக்காரா இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் சீசன் அவர் தான் வந்து ஹெட் கோச்சா இருக்க போறாரு அப்படிங்கிறது நம்பப்படுறது. கிரிக்பஸோட ஆர்டிக்கல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே வந்து சொல்லியிருக்காங்க. ஐபிஎல் 2025 சீசன் அப்போ ஆர்ஆர் கேம்ப் 3 விதமா இருந்திருக்காங்களா. ஒரு செட் ஆஃப் குரூப் வந்து ரியான் பராக் வந்து சப்போர்ட் பண்ணி புஷ் பண்ணிருக்காங்க அவரை. அண்ட் இன்னொரு செட் ஆஃப் குரூப் வந்து எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் அவர் தான் ஃபியூச்சர் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பேக் பண்ணிருக்காங்க. அண்ட் இன்னொரு குரூப் தான் சஞ்சு சாம்சனை வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ டிராவிட் லீவ் ஆகிருக்கிறதுனால சஞ்சு சாம்சன் வந்து ஸ்டே பேக் பண்ண போறாரு ஆர்ஆர்ல அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய ஃபேன்ஸுக்கு டவுட்டா இருக்கு. அதை பத்தி கிரிக்பஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராகுல் டிராவிடோட பிரசன்ஸோ ஆப்சன்ஸோ அது வந்து வெரி லிட்டில் டிஃபரன்ஸ் தான். சாம்சன் ஆல்ரெடி பிரான்சிசி கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காரு என்ன ட்ரேட் பண்ணிருங்க அப்படின்னு. சாம்சன் ஆர்ஆரோட கண்டினியூ பண்றதுக்கு இஸ் வெரி மச் அன்வில்லிங் தான். ஸோ இஸ் கோயிங் டு பி ட்ரேடட் ஆர் ரிலீஸ்ட் ஃபார் ஷியோர். ராகுல் டிராவிட் இப்போ எக்ஸிட் ஆகிருக்கிறதுனால சில பிரான்சைசிஸ் வந்து அவர் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க அப்படிங்கிறதுமே கிரிக்பஸ் ரிவீல் பண்ணிருக்காங்க. மேபி கேகேஆர்மே நீ ஹெட் கோச் வந்து அப்பாயிண்ட் பண்ணாத காரணத்தால அவங்க மேபி டிராவிட அப்ரோச் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறதுமே தெரியல. எனவே இப்போ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ட்ரேட் கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்கு ராகுல் டிராவிடோட எக்ஸிட்டை தொடர்ந்து. ஸோ என்ன நடக்கிறது அப்படிங்கிறத கமிங் டேஸ்ல பார்ப்போம். அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ் பை.